இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரியாணி தான் செய்ய போறோம். பிரியாணினாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வெஜிடபிள் பிரியாணினாலோ, இல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணினாலோ எல்லாருக்கும் தெரியும். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி. இது மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு தெரிய வாய்ப்பில்ல. ஸோ நான் இன்னைக்கு என்ன பிரியாணி செய்ய போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுண்டல் பிரியாணி தான் செய்ய போறோம். ஸோ எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயும் கருப்பு சுண்டல் இருக்கும். ஸோ அத வச்சு நம்ம தாளிச்சிருப்போம். இல்ல ஏதோ ஒரு குழம்பு வச்சிருப்போம். பட் பிரியாணி செய்யணும் அப்படிங்கிற இது வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு தெரியாது. ஸோ அதில நம்ம எவ்வளோ பிரியாணியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ரெசிபி தான் இது. வாங்க பார்க்கலாம். ஸோ நான் ஒரு குக்கரை எடுத்து அடுப்புல வச்சு, அதில வந்து எண்ணெய் ஊத்தியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியிருக்கேன். தென் ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து ஊத்திக்கலாம். ஸோ இது 2ம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில வந்து பிரியாணி ஸ்பைசஸ வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அதில என்னென்ன போடலான்னா, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, தென் ஒரு 2, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது போட்டு முடிச்சதும், நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் இது சுண்டல் பிரியாணி அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ கொஞ்சமா நான் வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இத ஃபர்ஸ்ட்டு ஒரு கலரி விட்டுட்டு, இங்க ஒரு 2 பெரிய வெங்காயத்த நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து நம்ம அதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்த. வெங்காயம் வந்து வதங்கும்போதே வந்து நம்ம வந்து கிரீன் சில்லியும், பச்சை மிளகாவும், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இங்க நான் ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துருக்கேன். அது 2யும் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கம்மியா செய்யறதுனால வந்து நான் 2டே 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்க வீட்ல நீங்க காரம் அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்க காரத்துக்கு தகுந்த மாரி வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்றதுனால, இது பச்சை மிளகா வந்து கொஞ்சம் கம்மியாவே நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நான் இங்க ஒரு 3 தக்காளிய வந்து நான் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் ஒரு கலரி விட்டுட்டு, இப்போ வந்து நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன போடணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது 3ம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு இதனோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சுண்டல் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து சுண்டல வந்து கொஞ்சம் நைட்டே ஒரு 8 மணி நேரம் தண்ணீல ஊற வச்சுட்டு, காலையில வந்து எடுத்து நான் என்ன ஒரு 5 விசில் விட்டு நான் வந்து விட்டுருக்கேன். அதிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க ஒரு கைப்பிடி புதினாவும், கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கேன் கழுவி. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம எப்பவும் செய்யற பிரியாணி மாரியே தான். வேற எந்த டிஃப்ரென்ஸும் இல்ல. பட் இதுலயும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ரெசிபி தான் இது. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க.
ஸோ இப்போ வந்து நான் வேக வச்சு ஒரு 5 விசில் எடுத்த சுண்டலை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் வேக வச்ச தண்ணியை வந்து நான் இன்னும் கீழே ஊற்றலை. அதை கீழே ஊற்றவே கூடாது. அதை வந்து நம்ம இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுண்டலை மட்டும் நான் இதில் போடுறேன். இப்படி சுண்டல் ஊற வைக்கிற தண்ணியை வந்து நம்ம வேக வைக்கிற தண்ணியை கீழே ஊற்றவே கூடாது. ஊற்றினோம் அப்படின்னா பாதி சத்து வந்து அதுலேருந்து போயிடும். ஸோ நீங்கள் அதை வந்து இதுலேயே ஆட் பண்ணா அப்படின்னா அந்த பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து எல்லா ஸ்ட்ரென்த்துமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் சுண்டல் வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றாதீங்க. பட் ஒரு சில டிஷ்க்கு வந்து கீழே ஊற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ சுண்டல் தாளிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த தண்ணியை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நம்ம கீழே தான் ஊற்றலாம். பட் நம்ம இந்த குழம்பு செய்யும் போதோ இல்லை பிரியாணி செய்யும் போதோ அதனோட தண்ணியை வந்து கீழே ஊற்றாம நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் அதில் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஸோ அதுதான் சுண்டல் வேக வச்ச தண்ணி. அதில் வந்து 1½ டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் இப்போ பாருங்க 1 டம்ளர் ஊற்றிட்டு 1/2 டம்ளர் வந்து ஊற்றிருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் 1க்கு 1½ கரெக்டாக இருக்கும். ஸோ 1½ டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்கிட்டோம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எப்போவும் ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன். இப்படி கொதிக்கிற சமயத்தில் போய் அரிசியை மட்டும் கழுவிட்டு ஒரு 2, 3 வாட்டி கழுவிட்டு அப்படியே வந்து போட்டுருவேனே தவிர்த்து நான் ஊற வைக்க மாட்டேன். ஊற வச்சோம் அப்படின்னா அரிசி வந்து ரொம்ப குழஞ்சு போயிடும். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து ஊற வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரியே செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம வந்து இப்போ அரிசியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். தென் அதே தண்ணியையும் ஊற்றிருக்கோம். அதனால் உப்பு மட்டும் பார்த்துட்டு மறக்காமல் போடுங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம எப்பவும் போல் உப்பு போட்டோன்னா ரொம்ப நிறைய உப்பு வந்து சேர்ந்துரும். அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு ரொம்ப கான்ஷியஸாக போடுங்க அதில். ஏன் சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் நம்ம மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி சுண்டலில் உப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டு நம்ம இதுலேயும் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுண்டல் உப்பு போட்டிருக்கிறத ஞாபகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே உப்பு பார்த்துட்டு நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த டைமில் நான் உப்பு பார்த்துட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய குழந்தைங்க சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.